விருப்பத்தோட நல்ல ஈடுபாட்டுணர்வோட அக்கறையோட அந்த படிப்பு படிச்சுக்கிறான். நல்லா அந்த கலையை கற்றுட்டு வர்றாரு. கராத்தே நிறைய வழி உண்டு. அந்த ஒரு குருகுலத்தில் போய் சேர்ந்து கற்றுக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட அளவில் அந்த நாடு அளவில் ஒரு பெரிய போட்டி நடக்குது. அந்த போட்டிகளில் அந்த மாணவனும் கலந்துக்கிறான். தொடர்ந்து போட்டிகள் வந்து பல கட்டங்களாக நடக்குது. இந்த மாணவனும் முன்னேறி 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 கடைசியா இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுறான். இறுதி போட்டி நடக்குது. அப்ப வந்து மாணவரை வந்து தனியா அந்த ஆசிரியர் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒரு 2 வார்த்தைகளை மட்டும் சொல்றாரு. சொல்லிட்டு மறுபடியும் அவனை வாழ்த்தி மேடைக்கு அனுப்பிடுறாரு. மேடையில போட்டி நடக்குது. அந்த போட்டியில மிக லாவகமாக, மிக நேர்த்தியாக, அனாயசமாக அந்த மாணவன் முதலிடத்தை பெறுகிறான். எப்படி பெற்றான் அப்படின்னா, அந்த மாணவனுக்கு இருந்த ஒரே குறை இடது கை இல்லைங்கிறது. அந்த எதிராளி அந்த மாணவனை தோற்கடிக்கணும்னா, அந்த வீரனை தோற்கடிக்கணும்னா அவனுடைய இடது கையை பிடிச்சா மட்டும்தான் தோற்கடிக்க முடியும். ஆனா இவருக்கு இடது கை இல்லை. அதனாலேயே அந்த பையன் ஜெயிச்சிட்டான். இது மாதிரி தான் நாம் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஒரு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புக்காக நம்மிடம் எந்த குறை இருந்தாலும் சரி, நாம் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி தயாராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா நாம் வாழ்க்கையில் போதும். இந்த கதை சொல்றது அதுதான். அந்த பையனுக்கு கையில்லைங்கிறது மேட்டர் இல்லை. கையில்லாத குறைய எப்படி நிறைய அந்த பையன் மாத்திட்டு அந்த போட்டியில ஜெயிச்சா அப்படிங்கிறது தான் இது உள்ள கருத்து. அதுபோல நீங்கள் வந்து இப்ப எழுதின தேர்வுகளோ அல்லது நீங்க எழுதக்கூடிய தேர்வுகளிலோ அல்லது ஏதாவது ஒரு சில விஷயங்களிலோ தோற்று போனாலும் கூட, அல்லது வாய்ப்புகளை தவறவிட்டாலும் கூட, உங்கள் வாழ்க்கைக்கான சிறந்த ஒரு வாய்ப்பு மீண்டும் வரும். அந்த வாய்ப்பினை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேறும். அதுபோல ஸ்கூல்ல படிக்கிற படிப்புங்கிறது வந்து உங்களோட வாழ்க்கையோட இயந்த ஒரு கல்வியா இருக்கும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஆயிஷா நடராஜன் வந்து ஒரு கட்டுரை ஒன்றில் தெரிவிச்சிருந்தாரு. அவர் வந்து தலைமை ஆசிரியராக இருக்கிறப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தார். அவரு பாண்டிச்சேரி சமீபத்தில் பலவனூர், வில்லியனூர் அந்த ஏரியாவில் இருந்தாரு. அங்க அந்த ஸ்கூலுக்கு அப்ப டிஓ விசிட் வந்திருக்காரு. மாவட்ட கல்வி அலுவலர் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்திருக்காரு. வரும்போது நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கிறப்போ அப்படிதான், அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஏஇஓ எல்லாம் விசிட் வர்றாங்கன்னா, இன்ஸ்பெக்ஷனுக்கு வர்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு மனப்பாட பகுதியெல்லாம் அப்ப தெளிவா சொல்லி வச்சிருப்பாங்க. எந்த பையனை கேட்கறது, என்ன பதில் சொல்லணுங்கிறதெல்லாம் முதலே சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த குழந்தைய எந்திரிச்சு மூலதை சொல்லுன்னா எந்திரிச்சு அட்டாலும் பால் சுவையின் குன்றால் அப்படின்னு ஒப்பிக்கும். உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் கேள்வி கேட்பாங்க, அவங்களும் பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நடைமுறை இருந்துட்டு இருந்த காலம். அவரும் அதே மாதிரி மாணவர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. வந்தா யாரை கேட்டாலும் பதில் சொல்ற மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிருந்துருக்கிறாரு. அந்த மாவட்ட கல்வி அலுவலர் எடுத்ததுமே, இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கிற கல்வி உங்களுக்கு வாழ்க்கையில எந்த அடிப்படையில உதவுது, எந்த அளவுல உதவுதுன்னு கேட்டுக்கிறாரு. மாணவர்கள் எல்லாம் இதே மாதிரி அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. அமைதியா உட்கார்ந்துருக்கிறாங்கன்னா ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன்ல தோத்துருச்சுன்னு அர்த்தம். டீச்சர்ஸை தெரியும் பார்த்தா டீச்சர்ஸும் அதே மௌனத்தோடு இருந்திருக்காங்க. சரிந்து இவரு இப்ப பாரம் வந்து இவர் மேல விழுந்துருச்சு. படிப்பு எப்படி உபயோகமாகுதுங்கிறது இவர் அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். இவர் பேச ஆரம்பிக்கும் போதே ஒரு பையன் கை தூக்கிட்டான். அவன் எப்படி சொன்னாலும் பரவாயில்லன்னு மாணவர்கள் அப்பாதான் நினைக்குது, டீச்சர்ஸ் எல்லாம் அப்பாதான் நினைக்கிறப்போ அந்த பையன் எதிர்த்து நின்றுக்கிறான். உங்களோட பேர் என்ன தம்பின்னு கேட்க 6 சொல்லிக்கிறான். எப்படி தம்பி இந்த கல்வி வந்து உனக்கு எந்த அடிப்படையில எப்படி உதவுது, வாழ்க்கைக்கு எப்படி உதவுதுன்னு கேட்கிறப்போ, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க சார். ஒரு இட்லி இருக்குங்க சார், அந்த இட்லி தயார் பண்ணணும்னா என்னென்ன பொருள் எல்லாம் வேணுங்கிறத நம்ம பேர் தெரிஞ்சுக்கணும். அப்ப பேர் தெரியணும்னா அதை நான் வந்து எதுலதான் தெரிஞ்சுக்க முடியும்? என்னுடைய தாய்மொழி ஆகிய தமிழ்ல தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்ப தமிழ் அவசியப்படுதுங்க சார். அதுக்கடுத்து அந்த அரிசி எவ்வளவு போடணும், உளுந்து எவ்வளவு போடணும், எவ்வளவு தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு வர்றப்போ அதுக்கு வந்து எனக்கு கணக்கு தேவைப்படுதுங்க சார். அதுக்கு அடுத்தபடியா அதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பானை வேணும், எவ்வளவு தண்ணி ஊற்றணும், அது ஆவியாதல் மூலமா வேகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் போது எனக்கு அறிவியல் தேவைப்படுதுங்க சார். அதுக்கடுத்து முதல்ல உலகத்திலே இட்லியை கண்டுபிடிச்சது யாரு,
அந்த இட்லியை பயன்படுத்த ஆரம்பித்த மக்கள் யாருங்கிற விஷயத்தையெல்லாம் படிக்கிறப்ப எனக்கு வரலாறு தேவைப்படுதுங்க சார். இந்த வேக வச்ச இட்லி எத்தனை இட்லி வரும், குடும்பத்துல எத்தனை பேருக்கு இது போதுமா போதாதா, ஒரு இட்லியோட மதிப்பு எவ்வளவு வரும், இதையெல்லாம் கணக்கு போடும்போது பொருளாதாரம் எனக்கு தேவைப்படுதுங்க சார். அவன் படிக்கிற 5வது 6வதுல பொருளாதாரங்கிற சப்ஜெக்டே கிடையாது. ஆனா அது வரைக்கும் போறான். என்னன்னா, நான் முதல்ல சொன்னேன், பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கின்ற அளவையும் தாண்டி வாழ்க்கைக்கு திறன் மேம்பாடு அடைவதற்கான கல்வியை பள்ளி வழங்க வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. அந்த பையன் இந்த இடத்துல எனக்கு பொருளாதாரம் தேவைப்படுதுங்க சார். அது போல மிச்சமான இட்லி இருந்ததுன்னா யாராவது வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, இல்லாதவங்களுக்கு அதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஜெனரல் எத்திக்ஸ் வாழ்வியல் அறம் முதற்கொண்டு எனக்கு தேவைப்படுகிறது. இதை நான் இந்த இட்லி வேக வைக்கிறது வந்து கண்டுபிடிச்சுக்கிறேன் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். அந்த சபை ஸ்தம்பித்து போனோம். நமது கல்வி நம் வாழ்க்கைக்கு உதவுவதாக இருக்க வேண்டும், நமது சமுதாயத்திற்கு உதவுவதாக இருக்க வேண்டும், நம்மை சார்ந்தவர்களை முன்னேற்றுவதாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, முன்னேறும் எண்ணம் இருக்கக்கூடியவர்களை ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான கல்வி. அதைத்தான் வந்து நம்முடைய அரசாங்கம் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. நீங்க வந்து எல்லாருமே ரொம்ப நல்ல மதிப்பெண், இந்த மதிப்பெண் எல்லாம் அசாதாரணம், யாராலும் வாங்க முடியாது. சார் சொன்னாரு, பழனிக்கிழம்பு ஒரு பையன் குருதீப், நாங்க மார்கழி மாசத்துல திருப்பாவூர் கோஷ்டிக்கு போனா எங்க பக்கத்துலயே தான் உட்காந்துருப்பாங்க. அதுல 4 நாள் வரையும் ஆப்போசிட் சொல்லணும். அந்த தம்பி ஆப்போசிட் சொல்றதுக்கு யோசனை பண்ணிட்டு பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அந்த பையன் 499 மார்க் மொத்த சப்ஜெக்ட்ல இருக்கிற புக்ல எல்லாத்துலயும் தெரிஞ்சிட்ட விஷயத்துல 1 மார்க் தான் கம்ப்ளீட் பண்ண முடியல. எவ்வளவு மார்க்? மருமகெல்லாம் 492 மார்க் இன்னைக்குதான் கேள்விப்படுறோம். எல்லாரும் நல்ல நல்ல மார்க் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களால உண்மையிலேயே தொட முடியாத ஒரு உயரத்துக்கு நீங்க இப்பவே போயிட்டீங்க. சாசன மாதிரி வெற்றி அடையும் வரை குதிரை போல் ஓட வேண்டும், வெற்றியை அடைந்தவர்கள் குதிரையை விட வேகமாக ஓட வேண்டும். நீங்களும் ஓட வேண்டியது இல்லை. இதுக்கு மேல 450 மேல 500 மார்க் போட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து சில சாதனைகளை நீங்கள் இந்த வயதிலேயே படித்திருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது. உங்களுடைய கல்வி இந்த சமுதாயத்திற்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து போன வருஷமும் சொன்னேன், இனி எப்ப வேணாலும் சொல்லுவேன், நானும் ஒரு வாத்தியார் தான். ஆனா நான் 10th படிக்கிறப்போ 10th முடிச்ச பிறகு என்ன 11ஆவதுக்கோ டிப்ளமோவுக்கோ அல்லது ஐடிக்கோ படிக்க அனுப்புற ஒரு சூழ்நிலையில என்னுடைய குடும்பம் இல்லை. ஆனா அவங்க இந்த சூழ்நிலையில இல்லை, அனுப்ப தயாரா தான் இருந்தாங்க. ஆனா என்னுடைய ஆசிரியர்கள் அதுக்கு வந்து நிதியுதவி பண்ணாங்க. கதிரவேல் சாரு, சென்னிப்பன் சாரு, இப்போ சென்னிப்பன் சார் இப்பவும் காலிம்பூர் ஸ்கூல்ல தான் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து மாணவர்களை வந்து ஊக்குவிச்சாங்க. பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊக்குவிச்சாங்க. நல்லதொரு ஆசிரியர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருந்தாங்க. அது மாதிரி நீங்களும் வந்து நீங்க எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் சரி, அதுல வந்து கண்டிப்பா ஒரு டெடிகேஷன் இருக்கணும், முழு ஈடுபாடு இருக்கணும். அது எந்த செயலாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு முழு ஈடுபாட்டோட அந்த வேலையை செய்யணும். அந்த முழு ஈடுபாடு வந்து உங்களுக்கு நீங்க சாதனைன்னு சொல்லக்கூடிய அடுத்தவர்கள் புகழக்கூடிய ஒரு இடத்தை வழங்குவதோ இல்லையோ, உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்கும். நீங்க உங்களுடைய வேலையை நீங்க திருப்திகரமா முழு ஈடுபாட்டோட செஞ்சீங்கன்னா அந்த மன நிறைவு வந்து உங்களை வந்து ரொம்ப திருப்திகரமா வாழ வைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பணமோ வேற எதுவுமோ வந்து மனிதனுடைய தேவையா இருக்காது. ஒரு காலத்துல சாப்பாடு மிகப்பெரிய தேவையா இருந்தது. நம்ம ஊர்லயே வந்து சாப்பாடு சிரமப்படக்கூடிய குடும்பங்கள் எல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்தியாவெல்லாம் முழுக்க தன்னிறைவு பெற்ற நாடாயிருச்சு உணவு உற்பத்தியிலாம். ஆனா நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா, சக மனித சவகாசம் வந்து அதாவது மனித உறவுகளை வந்து மேம்படுத்த வேண்டியதும் பராமரிக்க வேண்டியதும் நம்மளுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அப்போ நீங்க கற்கக்கூடிய கல்வி வந்து சக மனிதர்களுக்கானதாக, உங்களுடைய சமுதாயத்தை முன்னேற்றுவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு உங்க இந்த நல்லதொரு பொழுதிலே உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். இதை விட இனி நிறைய மார்க் எடுக்கணும், நல்ல மார்க் ரேங்க் போகணும், நீங்க வந்து நல்லதொரு வேலை வாய்ப்பை அடையணும். அதுக்கான எல்லா ஒரு இதுவும் வந்து இப்ப எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயுமே மேற்கல்வி படிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஒரு இதுவுமே வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயுமே சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கான ஏற்பாடு எல்லாமே நிறையவே இருக்குது.
உங்களுக்கான எதிர்கால இலக்குகளை நிர்ணயித்து மேற்கொண்டு வாழ்வில் நிறைய வெற்றிகளை பெற்று சீருடனும் சிறப்புடனும் வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமையும் முன்னாடி மறுபடியும் ஒரு ராமாயண கதை. எப்பவுமே மனிதன் மைக் கிடைக்கிறதே மைக்கு விசாரிக்க, அதாவது மனிதன் தேவையானது மட்டும்தான் காது கொடுத்து கேட்பான், தேவையில்லாத காது கொடுத்து கேட்க மாட்டான் அப்படின்னு ஒரு இது ராமாயணத்துல சார் சொன்னதால ராமாயண கதை ஞாபகத்துக்கு சொல்றேன். ராமன் சிறு வயதுல வில் வித்தை கத்து முடிச்ச காலத்துல விஸ்வாமித்திர மகரிஷி அவருடைய அரண்மனைக்கு வரார். தசரத மகாராஜா மொத்த பாரத தேசத்தையும் தென்னிந்தியாவை தவிர முழு பாரத தேசத்தையும் கட்டியாண்ட ஒரு மகாராஜா சக்கரவர்த்தி. அவருடைய அரண்மனைக்கு உன்னோட பசங்களை தான் நீ கொடுக்கணும், என்னுடைய வேள்வியை நீ காப்பாற்றணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் காட்டுக்குள்ள பசங்களை ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அந்த வேள்வியெல்லாம் நல்லபடியா முடிச்சு தாரகையெல்லாம் கொண்டு அந்த வேள்வியெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வருவாங்க. வரும்போது கங்கை கரைக்கு வருவாங்க. கங்கை கரையை தாண்டறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு பெரிய கல் ஒன்று இருக்கும். அந்த கல் ராமபுரனுடைய திருவடி பட்டதுமே பெண்ணா மாறிடும். அகலிகை சாப விமோசனம் அது ராமாயணத்தில் வரும். அந்த அகலிகை சாப விமோசனம் கொடுத்து கங்கையினுடைய வரலாறுலாம் கேட்டுட்டு அவங்க மிதிலா தேசத்துக்கு போவாங்க. மிதிலை நகர்ல ஜனக மகாராஜா ஆட்சி பண்ணிட்டு இருந்தார். அவர் இதே தசரத மகாராஜாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு ராஜா. அவருடைய பொண்ணுதான் சீதை. அங்க சீதைக்கு சுயம்பரம் ஏற்பாடா இருக்கும். அந்த சுயம்பரத்துல ராமனை போட்டியிட சொல்லி அவரு ஜெயிக்க வைப்பாரு. அதுல சிவதனுசு உடைச்சு சீதையை கல்யாணம் முடிச்சுக்குவார். அந்த இடத்துல என்ன ஒரு நடக்கும்னா, இது நான் மொத்தமா தெரிஞ்சுக்கிட்ட ராமாயண கதை. அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அந்த வில்ல உடைக்கிறக்க அந்த பையன் சின்ன பையன் தானே, ராமன் போய் நிற்கும் போது ராமனை பத்தி சொல்லணும். அப்போ சமஸ்கிருதத்துல ஸ்லோகம் 24 ஸ்லோகம். இது எப்பவுமே ராமனை பத்தி பேசுறதா இருந்தா ராமாயணத்துல ஒரு சிறப்பு 24 ஸ்லோகமா சொல்லியிருப்பாங்க. ராமோகம் தசரதாத்மஜம் கோசலேந்திரஸ்யா அப்படின்றபடியே போகும். தசரதனுடைய பிள்ளை, கோசல நாட்டினுடைய இந்திரன், இவன் தான் தலைவன். கோசல நாட்டுக்கு இவன் தான் தலைவன், இவன் தான் மூத்த பிள்ளை, இவன் தான் தலைவன். இத்தனை கலைகள் படிச்சிருக்கிறான், என்னுடைய மாணவன், அப்படி இப்படின்னு எல்லாம் சிறப்பா சொல்லிட்டு இருப்பார். அப்ப அவர் சொல்லும் போது, அவர் ஒரு வாத்தியார் மாதிரி வச்சுக்கோங்க, அவர் ஒரு முனிவர் சொல்லும் போது ஜனகனுடைய குலகுரு சதானந்த மகரிஷி அங்க சபையில் உட்கார்ந்து இருப்பார். அவர் எப்படி உட்கார்ந்து இருப்பாருன்னா, வாத்தியார் முக்கி பாடம் நடத்திட்டு இருக்கும் போது மூஞ்சியே தூக்கி காட்டாத பையனோட அப்படியே யாரை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காது உடைஞ்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இவரும் 24 ஸ்லோகத்துல திருப்பி சொல்லிட்டு இருப்பாரு. அவர் காதை ஒரு பக்கம் திரும்பாரு, எதையோ பார்த்துக்கிறோட்டு உட்கார்ந்து இருப்பார். கடைசியில அதை தெளிவா கம்பன் தான் சொல்லியிருப்பான், அன்னையின் சாபம் தவிர்த்தோன் அப்படின்னு ஒரு வரி சொல்லுவார். உன்னுடைய தாயினுடைய சாபத்தை தீர்த்தவன், உன்னுடைய தகப்பனாலே கல்லாய் போகும்படி சமைக்கப்பட்ட உன் தாய் அகலியினுடைய சாபத்தை தீர்த்தவன் இந்த ரகுராமன் அப்படின்னு சொன்னதுமே அவர் நேரம் வரைக்கும் காது கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருந்தவரு டக்குன்னு எந்திரிச்சு நின்று ராமன் திசையை பார்த்து தன்னுடைய முழங்காலுக்கு தலை குனியும்படி குனிஞ்சு வணங்கினாருன்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி அவருக்கு தேவையான விஷயம் மட்டும் அவர் காதல் விழுந்துடும், அது மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயம் என்னங்கிறத இனிமேலாவது நீங்க விசாரிச்சு உங்க காதலை நீங்க ஏற்றிக்கணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை நீங்க தேடி படிச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறதுக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன். வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர்களுக்கு நன்றி. கல்வி ஆசிரியராக பணிபுரியும் போது பந்தலிங்கமூர்த்தி